வணக்கம். நான் இளையராஜா. நம்ம இன்றைக்கி ஒரு போர்ட்ரேட் வரைகிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஒரு பேசிக் ஷேப், ஒரு சர்க்கிளை நம்ம ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிட்டு சிம்மெட்ரிக்கலாக, வெர்டிக்கலாக சிம்மெட்ரிக்கலாக ஈவனாக டிவைட் பண்ணியிருக்கேன், மேலேருந்து கீழே. அதே போல் லெஃப்ட் டு ரைட்டு அந்த சர்க்கிளை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு, இந்த பாதி அளவு, சர்க்கிளோட பாதி அளவை எடுத்து கீழே வச்சுட்டு அதை மெஷர் பண்ணி மேலே இருக்கிற சர்க்கிளையும் கீழே இருக்கிற அந்த பாயிண்ட்டையும் ஒரு எக் ஷேப், ஒரு முட்டை வடிவமாக நம்ம அதை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சென்டர் லைனுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன், அங்கே தான் கண் வரப்போகுது. அப்புறம் சர்க்கிளுக்கு கீழே சின்னோட இடைப்பட்ட இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன், அதுதான் வாயோட பகுதி. இப்போ கண்ணுக்கு இருக்கிற பகுதி 5 ஈக்குவல் போர்ஷனை டிவைட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது போர்ஷனில் பார்த்திங்கன்னா கண், லெஃப்ட் சைடு கண் வரைஞ்சிருக்கேன். அதே போல் ரைட் சைடு கண் 4வது போர்ஷனில். சரிங்களா? லெஃப்ட்டு ரைட்டு ஒரு போர்ஷன் ஒரு கண்ணோட அளவு கேப் இருக்கணும். மேலே இருக்கிற சென்டர் லைனில் ஐப்ரோ, கீழே இருக்கிற சர்க்கிளோட எண்டில் பார்த்திங்கன்னா நோஸ். சும்மா சிம்பிளாக படத்தில் எப்படி நான் வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி சும்மா ஜஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதே போல் நோஸுக்கு கீழே அந்த லிப்ஸை போட்டிருக்கேன். படத்தில் பாருங்கள், படத்தில் வரைஞ்சிருக்கிற மாதிரி சும்மா ரஃப் ட்ராயிங்கை ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுங்கள். சரிங்களா? காதோட அளவு பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு மேற்பகுதியில் ஆரம்பிக்கும், மூக்கில் முடிகிற இடத்துல முடியும். 2 பக்கம் ஒரு ஓவல் மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரஃப் ட்ராயிங் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்கு கண்ணு முடிகிற இடத்துல கீழே ஃபேஸ்லேருந்து கீழே லைன் பண்ணணும், அதே மாதிரி போட்டிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா ஹேர் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஸ்கல்லோட லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கல் லைனில் ஃபோர்ஹெட்டை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபோர்ஹெட்டோட லைனை முடியோட அந்த அவுட்லைனை நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 6B இல்லைனா 10Bன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பென்சில்லே ரொம்ப டார்க்காக வரையக்கூடாது. எப்போவுமே ரஃப் ட்ராயிங் வரையும்போது ரொம்ப லைட்டாக நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும். அப்போ தான் தப்பு பண்ணாலும் எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எரேசர் யூஸ் பண்ண மாட்டோம். ரஃப்பாக ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு கருவழியை ஒரு 3/4 வாசி சர்க்கிள் வெளியே தெரியும் மாதிரி வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டதுக்கப்புறம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது, போர்ட்ரேட்டை பார்க்கும்போதே இந்த ப்ரப்போர்ஷன்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தெரிகிற இடத்துல, அதாவது நோஸுக்கு கீழே அதிகமாக கேப் போட்டிருக்கீங்களா, லிப்புக்கு கீழே சின் லெவல் அதிகமாக கேப் இருக்கா, அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ரப்போர்ஷனை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுகள் நம்முடைய அந்த ஏஸ்தட்டிக் அப்பீலிங், அந்த விஷுவல் அப்பீலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த விஷுவல் பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட்டிவ் போர்ட்ரேட் தான் இங்கே வரைகிறோம். எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் நம்ம ஒரு க்ரியேட்டிவான ஒரு போர்ட்ரேட் தான் வரைகிறோம். இந்த பர்டிகுலர் கேரக்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வரையலை. இப்போது இந்த போர்ட்ரேட் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக அந்த NID, NIFT, JEBR, நாட்டா, UCED இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு போகிறாங்க இல்லையா, இப்போது அவங்களுக்கு இன்கேஸ் சம்டைம் போர்ட்ரேட் வரைகிறதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதே சமயத்தில் இப்போ மெமரி ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா, அந்த மெமரி ட்ராயிங் நம்ம அதில் ஹியூமன் ஃபேஸஸ், அந்த மாதிரி ஹியூமன் ஃபிகர்ஸ், ஃபுல் ஃபிகர்ஸ் வரையும்போது ஃபேஸ் வரைகிறதுக்கான டீட்டெயில் நமக்கு தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி இந்த போர்ட்ரேட் விஷயத்தை நீங்கள் கற்று வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான ஒரு டுட்டோரியல் தான் இந்த டுட்டோரியல். இப்போ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிசைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த
வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், அடுத்தது வந்து அதே பென்சிலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், அவுட்லைன் கொஞ்சம் டார்க் லைன் எடுக்கிறேன். எங்கெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறோம், அவுட்லைன் வந்து நம்ம எதெல்லாம் தேவையோ அந்த அவுட்லைன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஷேடிங் வந்து இப்போ நான் இந்த போர்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் அதிகமாக நம்ம காமிக்கல. நம்ம ஷேடிங் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். இப்போது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த அவுட்லைன் முடிச்சாச்சு. அவுட்லைன் முடிச்சுட்டு கண்ணோட லைனுக்கும் வச்சாச்சு. கண்ணோட கருவிலியில் அந்த கருவிலிக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்னதாக லைட் அண்ட் ஷேட் பண்ணுறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராயிங்கில் வந்து லைட் அண்ட் ஷேட் பண்ணலை. சும்மா கண்ணுக்கு மட்டும் எப்படி வரைகிறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம லைட் அண்ட் ஷேட் அதிகமாக போக மாட்டோம். தேவையான இடங்களில் லைட்டாக காமிச்சாலே போதும். அதுவே போடும்போது இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கண் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஷேடிங் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோ பண்ணும்போதே வந்து நான் பேசிகிட்டே பண்ண முடியல வீடியோவை. நான் வீடியோ பண்ணிவிட்டு தனியாக தான் உங்களுக்கு அந்த பேசி உங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேடிங் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஹேட்சிங், இந்த மாதிரி கிராஸ் ஹேட்சிங், இந்த மாதிரி மெர்ஜிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்லாம் நீங்கள் கற்றுக்கணும், இந்த போர்ட்ரேட் வரைய கற்றுக்கணும், அந்த மாதிரி டிசைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ராயிங் கற்றுக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்பி வைப்பேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அதே போல் கூகுள் ரிவ்யூஸும் உங்களுக்கு நான் அனுப்புவேன் ஸ்டூடெண்ட்ஸோடது. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப லைட்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் நோஸுக்கு ரொம்ப லைட்டான மைல்டான டீட்டெயில்ஸ், ஷேடிங் பொறுத்த வரைக்கும். ஹேட்சிங் டெக்னிக் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணுறேன் நான் இப்போ பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் லைட் ஷேடு தான் பண்ணியிருக்கேன். போர்ட்ரேட் அழகாக வச்சாச்சு. அதே போல் சின்ன சின்ன டீட்டெயில் ஏதாவது ஒரு மச்சம் வந்து அந்த சின்ன பக்கத்தில் வச்சுருக்கேன். ஓகே, மறுபடியும் அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.